எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 8 ஜனவரி 2025 நாளுக்கானது. 8 ஜனவரி 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் தினந்தோறும் தொகுத்து வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் காணொளிகளிலும் 3 கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சிலரே தான் பதிலளிக்கிறீங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் 30 பேர் நீங்கள் பதிலளிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேள்வி இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பதிலளிக்கிறீங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் தொடர்ந்து அதே மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு அதே மாதிரி தினந்தோறும் 3 கேள்விகள் கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சரியா தவறா என்பதையும் நான் அடுத்த காணொளி வாயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த காணொளிக்குள்ளே நேரடியாக போயிடலாம். முதல் கேள்வி, இஸ்ரோன்னு என்னது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ வி நாராயணன். அடுத்து இரண்டாவது கேள்வி, இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவராக வி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டார்? இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவராக வி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டார்? ஆப்ஷன் பி 11வது. அடுத்து, ஏன்னா இதுக்கு முந்தின தலைவர்கள் யார்? உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிங்க. அதாவது இஸ்ரோவின் 9வது தலைவராக பதவி வகித்தவர் யார்? 9வது தலைவர் யார்? அதே மாதிரி இஸ்ரோவின் 10வது தலைவர் யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 11வது தலைவர்னா வி நாராயணன். அடுத்து, எந்த யூனியன் பிரதேசத்துக்கு தலைமைச் செயலாளர் பதவி சமீபத்தில் உருவாக்கப்பட்டது? எந்த யூனியன் பிரதேசத்துக்கு தலைமைச் செயலாளர் பதவி சமீபத்தில் உருவாக்கப்பட்டது? சண்டிகர். இந்த கேள்வி வாயிலாக உங்களுக்கு ஒரு புது கேள்வி என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? அடுத்து, 4வது கேள்வி, அனகாபள்ளி மாவட்டத்தில் ரூபாய் 6500 கோடி மதிப்பிலான NTPCயின் பசுமை ஹைட்ரஜன் மைய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? அனகாபள்ளி மாவட்டத்தில் ரூபாய் 6500 கோடி மதிப்பிலான NTPCயின் பசுமை ஹைட்ரஜன் மைய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆப்ஷன் சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, கிருஷ்ணப்பட்டினம் பகுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1518 கோடி மதிப்பில் அமைய உள்ள தொழில் மையத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆப்ஷன் சி நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, எந்த மாநிலத்தில் உள்ள பாராமதி பகுதியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் விவசாயிகள் கரும்பு விவசாயத்தை மேற்கொண்டுள்ளனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. அடுத்து, எந்த நிறுவனம் இந்தியாவில் கிளவுட் மற்றும் AI கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதற்காக ரூபாய் 25,000 கோடி முதலீடு செய்ய உள்ளது? எந்த நிறுவனம் இந்தியாவில் கிளவுட் மற்றும் AI கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதற்காக ரூபாய் 25,000 கோடி முதலீடு செய்ய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட். அடுத்து, ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரூபாய் 2 லட்சம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைத்தவர் யார்? ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரூபாய் 2 லட்சம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து,
கிரேட்டர் நொய்டாவில் இண்டஸ் ஃபுட் 2025 8வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? கிரேட்டர் நொய்டாவில் இண்டஸ் ஃபுட் 2025 8வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? சிராக் பாஸ்வான். சிராக் பாஸ்வான். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. அடுத்து, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மார்டின் கப்தில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். கிரிக்கெட். இதிலிருந்து ஒரு கேள்வி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது கிரிக்கெட் வீரர் மார்டின் கப்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கிரிக்கெட் வீரர் மார்டின் கப்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அடுத்து 12வது கேள்வி, 12வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விழா எங்கு நடைபெறுகிறது? ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வரில். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தின் கருப்பொருள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு. இது ஏன் இது 9ஆம் தேதி தான், பட் இருந்தாலும் 8ஆம் தேதி நியூஸ் பேப்பர்லேயே வந்த காரணத்தினால தான் இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் இந்த கேள்வி எடுத்து உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? கேவி தங்கபாலு. கேவி தங்கபாலு, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அடுத்து, 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 26 பேருக்கு. 26 பேருக்கு. இந்த 26 பேரோட லிஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8 ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான, அதாவது கேள்வி நேரத்தில் பார்த்திங்கன்னா 3 கேள்வி நான் கேட்டிருந்தேன். என்னது? இஸ்ரோவின் 9வது மற்றும் 10வது தலைவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? இது 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற கிரிக்கெட் வீரர் மார்டின் கப்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் இந்த காணொலியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்குறேன் குறைஞ்சபட்சம் ஒரு 50 மெம்பர் ஆச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் பெற்ற 26 பேரோட பெயர்கள் பார்க்கலாம், யார் யாருன்னு பாருங்கள். 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். பேர் படிக்கிறேன் கேட்டுங்க. என். கனக சபாபதி, முத்தரசன், ஆர். ராமநாதன், மாபே சீனிவாசன், ஈசா பர்வீன் சுல்தானா, தா. சையத் காதர் ஹுசைன், வே. முருகன், சிலம்புனா செல்வராசு, சரண ராஜகோபாலன், சரளா ராஜகோபாலன், மு. சுப்பிரமணி, பிரபா ஸ்ரீதேவன், சீனி ராசகோபாலன், பிஜி ராஜேந்திரன், அலமேலு கிருஷ்ணன், ருத்ர துளசிதாஸ், கா. முத்துசாமி, நடராஜ முருகையன், எஸ். மணி, ஈபா சிந்தன், கௌரி கிருபானந்தன், மு. சச்சிதானந்தம், ராமலிங்கம், பா. அருள்செல்வி, கி. மஞ்சுளா, விஆர்எஸ் சம்பத், ஈரா அகிலன் ஆகிய 26 பேருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். அடுத்தது, தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம் கேடயம் தகுதியுரையும் வழங்கப்பட்டன. இந்த விருதை கழகத்தின் தலைவர் என். கனக சபாபதி பெற்றுக்கொண்டார்.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடந்த 7 ஜனவரி 2025 கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருந்தேன், ரேவந்த் ரெட்டி. ஹரி போலீஸ்ங்கிறவர் சரியாக பதிலளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க பிரசிடென்சியல் அவார்டு யார் முதல் கால்பந்தாட்ட வீரர் என்ற கேள்வி கேட்டிருந்தேன், மெஸ்ஸின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா 3 கேள்விக்கு பதிலளிச்சிருந்தார் யார், பிரவீன் அஃபீஷியல். இந்த பிரவீன் அஃபீஷியல் என்கிறவர் இவர் பார்த்திங்கன்னா தினந்தோறும் வரக்கூடிய காணொளிகளில் இவர் பதிலளிச்சுட்டே வராரு. அதே மாதிரி நீங்களும் பதிலளிங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறமா செக்இட்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் சரிபார்த்து அவர் சரியாக பதிலளிச்சிருக்கார், ரேவந்த் ரெட்டி. அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் இங்குள்ளது சென்னை, சரியான விடை. அதே மாதிரி அமெரிக்க நாட்டின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை கால்பந்தாட்ட வீரர் யார்னா, மெஸ்ஸி. இந்த விருதை பெறும் முதல் கால்பந்தாட்ட வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதே மாதிரி இந்த 2 பேருக்கு நான் சொல்கிறேன், ஹரி போலீஸ், அதே மாதிரி பிரவீன் அஃபீஷியல். இந்த இன்றைய காணொலியில் உள்ள கேள்விகளுக்கும் பதிலளிங்க. நான் மீண்டும் கேள்விகளை கேட்குறேன். என்ன கேள்வினா, அதாவது இஸ்ரோவின் 9வது மற்றும் 10வது தலைவர் யார் யார்? அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? அதே மாதிரி சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மார்டின் கப்தில் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் தினந்தோறும் பதிலளிங்க. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நன்றி.